அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, பீலகாய்ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. பீலகாய்ரோய், பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. உயர்த்தி, பீலகாய்ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் என்றும் இருளானதே. எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீலகாய், பீலகாய்ரோயி நல்லா உயர்த்தி என்னை காண்கின்ற தேவன் நீயே. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. பீலகாய், பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்துக் கொள்வீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. கைத்தட்டி, பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. பீலகாய், பீலகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய்ரோயி எங்கள் ஜீவநீரூற்று நீ. அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அதனாலதான் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நீங்க எப்படி இந்த பாட்டை உணர்ந்து பாடுனீங்களோ எனக்கு தெரியாது. வாழ்க்கை வனாந்தரமா இருந்தாலும் கரடுமுரடா இருந்தாலும் அவர் நம்மை கண்டதனால கர்த்தர் இதுவரையும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு நாளும் நம்ம பலத்தால் அல்ல, அவர் தான் நம்மை நடத்தி வந்தார். அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். உடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வசனம்.
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா. இந்த சம்பவம் அல்லது இந்த வசனம் உங்களுக்கு பரிச்சயமாய் இருக்கலாம். கிதியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கப்படுகிற வசனம்தான். கிதியோன் அப்படின்றவர் இஸ்ரவேலில் இருந்தபோது, மீதியானுடைய ஆளுகைகள் அதிகமாய் அங்கே இருந்தபோது, ஆண்டவர் அந்த கிதியோனை தெரிந்து கொள்ளுகிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு கிதியோனை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு தெரிந்து கொள்ளுதல் என்பது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் தான் நம்ம தெரிந்து கொண்டார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மிக திட்டமும் தெளிவுமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். உங்களை தெரிந்து கொண்டது யார் தெரியுமா? சாதாரணமான உலகத்தில் உள்ள மனிதன் அல்ல, சர்வத்தையும் படைத்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கெல்லாம் இங்கே இருக்க ஒவ்வொருவரும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். காரணம் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் மத்தியில் அவருடைய கண்கள் என்மேல் விழுந்தது. அவர் என்னை எப்பதருமா தெரிந்து கொண்டார்? அவர் சாதாரணமாய் தெரிந்து கொள்ளல. தேவன் ஒன்றுமில்லாமல், எந்த திறமையும் எந்த தகுதியும் எந்த காரியமும் இல்லாத நம்மளை கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பது அவருடைய பெரிதான கிருபை. ஆண்டவரே, என தாயின் வயிற்றில் உருவாக முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, பிரதர் சிஸ்டர், நீங்க நன்றி உள்ளவங்களா இருக்கீங்க தெரியாது, ஆனா கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டது சாதாரணமானதா அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற தெரிந்தெடுப்பை விட, உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களை விட, உலகத்தில் இருக்கிற மேன்மையான பிளேஸை விட அவர் என்னை தெரிந்து கொண்டார். அதுதான் உன்னதமான கிருபை. அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதி முதல் அப்படின்ற வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஸ்தோத்திரம் பண்ணாரு பாருங்க. உங்களை குறித்து எப்போதும் தேவனை ஏந்திரமா ஸ்தோத்தரிக்கிற கடனாளியாக இருக்கிறோம். நம்மளை தெரிந்து கொண்டது நம்ம திறமையின் அடிப்படையில் அல்ல, நம்மை தெரிந்து கொண்டது குடும்பத்தின் பின்னணியத்தை வைத்து அல்ல, நம்மை தெரிந்து கொண்டது நம்முடைய படிப்பின் அறிவை வைத்து அல்ல, நம்மை தெரிந்து கொண்டது ஏதோ ஒரு காரியத்தை வைத்து, பணம் வசதிகளை வைத்து அல்ல. அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆதி முதல், இன்னும் சொல்லப்போனா உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, நீங்கள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உள்ளங்கையிலே வரையப்பட்டு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா நம்ம மனதுக்குள்ள ஆராதிக்கிறதுக்கு அந்த மனது வரல. கர்த்தரை உயர்த்துறதுக்கு அந்த காரியங்கள் ஏன் இன்னும் வாழ்க்கையில மேன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் ஏன் இல்லை தெரியுங்களா? வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். நான் கர்த்தரை அந்த நன்றி உணர்வு, அந்த இருதயத்தில் அந்த ஒரு பாசம், அந்த இருதயத்தில் ஒரு வாஞ்ச, எல்லாத்த விட, என் படிப்பை விட, என் திறமையை விட, என் காரியங்களை விட, எல்லாத்த விட ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அப்ப தெரிந்து கொள்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா 5 காரியம் போட்டிருக்கும். ஒன்று எலெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் தெரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கிலீஷில் எலெக்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். நம்பர் 2 சூசன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். நம்பர் 3 செலக்டட் அப்படின்றது ஒரு வார்த்தை இருக்கும். 4வது கால்டு, அழைக்கப்பட்டவர்கள் அல்லது விசேஷமாய் அழைப்பு அப்படின்ற வார்த்தை இருக்கும். 5வது
பொசஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை பொசஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பொசசிவாக இருப்பாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. யார் மேலேயாவது நம்ம அன்பு வச்சுருக்கோம்னா அவங்க இன்னொருத்தரை நேசித்தாலோ இல்லை அவங்கள வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலோ உடனே சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி உடனே கொண்டு நிற்பாங்க. அந்த பொசசிவ்னு இருக்கும். அதுபோல தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டது எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம மேலே அவருக்கு ஒரு விசேஷ பொசசிவ் உண்டு, நம்ம மேலே விசேஷ ஒரு பார்வை உண்டு. அதனால தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோ நல்ல தேவன் அவர், அவ்வளோ மகிமை உள்ளவர். ஆனால் இங்கே நான் வாசித்தோம், கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் கிதியோனை தெரிந்து கொண்டார்? நல்லா கவனிங்க. கர்த்தர் தெரிந்து கொள்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரியம் இருக்கும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நல்லா கவனிங்க. சபைக்கு அழைக்கப்படுறது நிறைய பேர், உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர், எல்லாரும் அழைப்பை பெற்றுக்கொண்டு வந்தவங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்றது யாருக்கு தெரியும்? யாருக்கு அந்த எண்ணங்கள் உண்டாகும்? நான் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு துதிக்க மனசு இருக்காது, ஸ்தோத்திரம் பண்ண மனசு வராது. அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்துட்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே போவாங்க, அவ்வளோதான். பிகாஸ் அவங்க அழைக்கப்பட்டவங்க. ஆனால் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தருடைய கண்கள் எப்போது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு ஸ்பெஷல், நான் ஒரு எரெக்டர், நான் ஒரு செலக்டர், நான் ஒரு சூசன். நான் கர்த்தர் என் மேல ஒரு பொசசிவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்களால சும்மாவே இருக்க முடியாது. பார்த்தாலே தெரியும், கவனிச்சாலே தெரியும், செய்தி கேட்கும் போதே தெரியும், ஆராதிக்கும் போதே தெரியும். அதே போலதான் யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஏன் கிதியோனை அவர் தெரிந்து கொண்டார்னா நிறைய கருத்து இருக்கு. ஆனால் ஒரு 4 கருத்துக்களை இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். இந்த 4 கருத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த 4 கருத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா க்ளீனாக தெரியும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா அல்லது தேவனால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேனா. நான் சபைக்குள்ளே இருக்கிறது அழைக்கப்பட்டவனாய் வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறேனா அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நான் தேவனை ஆராதிக்கிறேனா? நான் அழைக்கப்பட்டவனா ஏதோ ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு, ஏதோ வாரம் வந்து வாரம் அப்படி உட்கார்ந்துட்டு அழைக்கப்பட்டதை போல நான் போகிறேனா? இல்லை, என் தேவன் என்னை கொண்டு வந்து வைத்து அவர் என்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு அவர் என்னை பேர் சொல்லி அழைத்து என் குடும்பத்தின் மத்தியில், சமுதாயத்தின் மத்தியில், வேலை செய்கிற இடத்தில் மத்தியில், இந்த உலகத்தின் மத்தியில், இத்தனை கோடான கோடி ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய கண்கள் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோமா? இன்னைக்கு நான் சொல்ல போற மேட்டர்ல தெரிஞ்சிடும். 4 கருத்துக்களை வேகமாக நான் சொல்றேன். ஐ ஆம் சூசன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தான் அவர் நிற்பார். லூக்கா 5:2 வாசிங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லி வேகமாக கடந்து போறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். 2 படவுகளை கண்டார். சரியா? மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார். 2 போட். அடுத்த வசனம் பிரதர். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அங்க பாருங்க, சூஸ், ஒன்றில் தான் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஏன் பேதுருவை சூஸ் பண்ணணும்? ஏன் பேதுருடைய படகை சூஸ் பண்ணணும்? எவ்வளோ பெரிய பெரிய போட்டில் வந்திருக்கலாம், எவ்வளோ பெரிய பெரிய படகுலாம் இருக்கலாம். ஆனால் 2 படகு இருந்துச்சு. அந்த 2 படகுல 2 பேருமே வலை அலசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் கரெக்டாக அந்த சீமோன் பேதுருவை பார்த்து சொல்கிறார், உன் படகுல ஏறி உட்காந்து கொஞ்சம் தள்ளுன்னு சொல்கிறார்ல. இட்ஸ் கால்டு பை சூசன். அது தெரிந்து கொள்ளுதல். நிறைய காரியம் இருக்குது. ஒன்று சொல்லவா? தோல்வியை சந்தித்தாலும் துவளாத மனம் கொண்ட பேதுருவை பார்த்து இவன் படகுல தான் நான் ஏறி உட்காருவேன்னு கர்த்தர் உட்கார்ந்தார். ஏன்னா அவன் வலை அலசிக்கிட்டு இருந்தான். வலை அலசுறதுன்றதுக்கு 5 அர்த்தம் இருக்குது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. ஆனால் வலை அலசுறேன்ற ஏன் தெரியுமா? நான் தோல்வி தான் நேற்று, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இன்னைக்கு நைட்டு நான் மறுபடியும் மீன் பிடிக்க போக ஆயத்தம். நல்லா கவனிங்க. அப்போ வலைகளை வீசுகிறது ரொம்ப அனுபவம். சூஸிங். சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு ஆராதனை பண்ணிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது எல்லாருமே செய்யலாம். ஆனால் நான் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. நான் எல்லாரை போல இல்லை. அவர் ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க.
அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் கிடையாது. யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் உலாவுவார். யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ அவங்களை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ வந்தோம், ஏதோ உட்கார்ந்தோம், ஏதோ கடந்து போனோம், 100 ஒருவர் அல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ கிதியோனை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா ஒரு 3 கருத்தாவது நான் வேகமாக சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. வாசிக்கலாம். அதே வசனத்தை நீங்கள் வாசிப்போம். அதற்கு பின்பு நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபிஷேகனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலை மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடி. நல்ல கவனிங்க. ஒரு மனிதனை கர்த்தர் தேடுறார். அங்க வாசிக்கிறோம், கர்வாலி மரத்துக்கடியில வந்து தூதனானவர் உட்கார்ந்தார். தூதனானவர் உட்கார்ந்தார்னா அவர் தேடுறார். இங்கு யாராவது நான் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறானா? சபையில் அப்படி தான் கர்த்தர் தேடுவார். வந்து உட்கார்ந்துட்டு ஆராதிக்கும் போது சபை நடுவுக்குள்ளே உலாவுகிறார்ல. ஏன் தெரியுமா உலாவுறாரு? நான் வாசம் பண்ணத்தக்க ஒரு மனிதன் இந்த இடத்துல இருக்கிறானா? நான் பிரியப்படத்தக்க ஒரு மனிதன் ஆராதிப்பதற்கு இருக்கிறானா? நான் ஆசீர்வதிக்கத்தக்க அளவு, நான் விரும்பத்தக்க அளவு. இயேசு படகுல வந்துக்கிட்டே இருந்தார் கரையோரத்தில். சீமோன் பேதுரு மட்டும் ஏன் வந்தனா அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வந்துக்கிட்டே இருப்பார். சண்டே நீங்கள் வந்து ஆராதிக்க போது உங்களுக்குள்ள வருவாரு. அப்படி இடைஞ்சு வரும்போது நம்ம ஆராதிக்க அந்த ஆராதனை, அந்த உண்மை, அந்த உத்தமம், அந்த சத்தம், அந்த உண்மையான காரியத்தோட ஆராதிக்கும் போது அந்த தோட்டத்துக்குள்ள சொல்லுவார், இந்த தோட்டம் நல்லா இருக்கு, இந்த தோட்டத்துக்குள்ள நான் உலாவலாம், இவருக்குள்ள நான் வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கர்வாலி மரத்தடியில் உட்கார்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்பதான் கிதியோன் அங்க வராரு. ஏன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எங்கே போனாங்க? நல்லா கவனிங்க. அந்த தேசத்திலேயே ஒரு மனுஷன் தான் வந்து நிற்கிறான். ஒரே ஒரு மனுஷன். அவனை பற்றி சொல்லுது, அவன் ஆலயத்துக்கு சமீபமாய் வந்து போரடித்தான். அந்த ஒரு மனுஷனை ஏன் வந்தான் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களாம் எங்கே? அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால், எதிரிகளுடைய காரியம், போராட்டங்கள், சூழ்நிலைகள், தடுமாற்றங்கள் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். நல்ல கவனிங்க. எதை அடைக்கலமா மாத்திக்கிட்டாங்கன்னா தங்களுக்கு விரும்பினபடி மலைகளை, தங்களுக்கு விரும்பினபடி குகைகளை, தங்களுக்கு விரும்பினபடி மற்ற காரியங்களை மலை தேசங்களில் அவங்களுக்கு அரணா அமைச்சுக்கிட்டாங்களாம். அதை அடைக்கலமாக வச்சுக்கிட்டாங்களாம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை இஸ்ரவேலில் வச்சு சமாதானமான இடங்களில் என் ஜனம் வாசம் பண்ணு நான் வச்சிருக்கிறேன். ஆனால் ஜனங்கள் எதை பயந்துட்டாங்க? மீதியானுடைய கை பலத்து இருந்ததுனால அவங்களாம் எல்லாரும் பயந்து, ஐயோ நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோம், நம்ம எப்படியாவது ஓடிடுவோம். ஆண்டவர் சொன்ன வாக்கு அதெல்லாம் இருக்கட்டும், சூழ்நிலை பிரச்சனையாக இருக்குது, பாடுகள் பெருசாக இருக்குது, இக்கட்டுகள் பெருசாக இருக்குது, இதுலேருந்து தப்புவிக்க கர்த்தர்லாம் அதெல்லாம் அப்புறம், வாக்கு தத்துவம் அதெல்லாம் அப்புறம். முதல்ல ஏன் தேவை என்ன தெரியுமா? மலைகளை தேடி ஓடணும், குகைகளை தேடி ஓடணும். மற்ற எனக்கு தேவையான அரணான அடைக்கலமான மற்றதை தேடி ஓடினாங்க. ஆனால் இந்த கிதியோன் மாத்திரம்தான் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை நம்பி தேசத்துக்குள் குடியிருந்த ஒரு மனிதன். நல்லா கவனிங்க. இதை உங்களுக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி நான் சொல்லணுன்னா, எல்லாரும் தன்னை காப்பாற்றிக்க ஓடிக்கிட்டு இருந்த நேரத்தில் கர்த்தர் தனக்கு தந்தவைகளை காப்பாற்றுன்னு ஒரு மனுஷன் கிடைச்சான் பாருங்க. அந்த உத்தரவாதம் தான் கிதியோனை தேர்ந்தெடுக்க காரணம். அங்கேருந்து அத்தனை பேரும் எதுக்கு தெரியுமா ஓடுனாங்க? எல்லாரும் தங்களை காப்பாற்றிக்க ஓடுனாங்க. தங்க வாழ்க்கையில் தங்க ஆசீர்வாதம், தங்களுக்கு உலகம்
என் வாழ்க்கை மேன்மை, என் குடும்பம், என் பிள்ளை, என் சொத்து, என் உறவு, என் வாழ்க்கை அப்படின்னு போய்கிட்டு இருந்த நேரத்தில் அங்கே ஒரு மனுஷன் கர்த்தர் தனக்கு தந்தவைகளை எதிரி எடுத்துட்டு போயிடக்கூடாது. மீதியானின் கை ஓங்கி இருக்கலாம், போராட்டங்கள் ஓங்கி இருக்கலாம், பிரச்சனை ஓங்கி இருக்கலாம், வாழ்க்கையில் கஷ்டம் ஓங்கி இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி என்னிடத்தில் கர்த்தர் தந்த அந்த காரியத்தை எதிரி கையில் கொடுக்க கூடாதுங்கிற உத்தரவாதம் நிறைந்த மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ முதல் கருத்து நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்னா உத்தரவாதம் இருக்குதா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. எனக்குள்ள அந்த உத்தரவாதமான எண்ணம், எந்த உத்தரவாதம் என்ன? ஒரு காலத்தில் எனக்கு கர்த்தர் ஜெப ஆவியினால் நிரப்பி இருந்தால், ஒரு காலத்தில் வேதத்தை நல்லா நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் சபையில் ஊழியத்தில் நான் இருந்தேன், ஒரு காலத்தில் ஆத்தும ஆதாயங்கள் செய்வதற்கு கிருபைகளை கர்த்தர் தந்திருந்தார், ஒரு காலத்தில் தேவன் எனக்கு சில காரியங்களை தந்திருந்தார். ஆனால் இன்னைக்கு அந்த கர்த்தர் தந்தவைகளை இன்னைக்கு நான் எத்தனை பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்களை சந்தித்தாலும், வாழ்க்கையில் எத்தனை இன்னல்களை சந்தித்தாலும் எனக்கு ஒன்று மட்டும் உண்டு, அவர் தந்ததை மட்டும் நான் இழக்க விரும்பல அப்படின்னு யார் உத்தரவாதமா இருக்கீங்களோ அவங்கள கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஆமே, தெரிந்து கொண்டார், ஆமே, தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா. எல்லாரும் ஆசீர்வாதத்தையே பேசிக்கிட்டு இருந்தா எப்போதான் நம்ம தவறுகளை நம்ம உணர்றது? அதனால தான் இந்த பிரசங்கம். எல்லா நாளும் வந்த உடனே ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், தலை உயர்த்துவார், தலை நிமிர பண்ணுவார், நடக்க வைப்பார், எல்லாம் உண்மைதான். ஆனால் வேதத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குதே. உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கே ரெட் சிக்னல் விழுந்தா நிற்கணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் சில நியமங்களை, சில ஒழுக்கங்களை, சில கட்டளைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் அது இல்லாமல் ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நினைச்சானா அவன் வாழ்க்கையில் அது கஷ்டத்தை தான் கொண்டு வரும். வாசிக்கிறோம், கர்த்தரோ ஆசீர்வாதத்தை தருகிறார், அதோடு என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ கர்த்தரின் ஐஸ்வர்யம் தானே ஆசீர்வாதத்தை தர முடியும். இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பிரசங்கம் பண்ணி கையை தட்டிட்டு போகிறதில்ல. இன்றைக்கி நான் தெளிவாக சொல்ல முடியும், நான் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேனா அல்லது என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நான் வந்திருக்கிறேனா? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால் என் வாழ்க்கையிலே கர்த்தர் தந்தவைகள், ஒரு ஜெப காரியமாக இருக்கலாம், ஜெபிக்கிற வாஞ்சியாக இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் ஏதோ ஒரு பங்காக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், கர்த்தர் தந்தவைகளை நான் கவனமாக வைத்துக்கொள்கிறேன்னா, மற்றவங்களை போல உலகத்தில் என் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், நான் கெபியில் போனால் போதும், நான் அடைக்கலமாக இருந்தால் போதும், நான் எனக்கு செட்டில்டு லைஃப் இருந்தால் போதும், என் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இல்லை. கர்த்தர் தந்தவைகளை, கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை நான் உத்தரவாதமாக இருப்பேன். மீதியானியர் கை ஓங்கி இருக்கலாம், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வரலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ பெரிய பாடுகள் வரலாம், அவங்களுக்கெல்லாம் தெரியாது கர்த்தர் என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யோசித்து பாருங்க. சாதாரண ஒரு மனுஷன், ஒரு பயந்தாங்குழி தான், வேதம் சொல்லுது, பயந்து போய் தான் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு தைரியம், சின்ன ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு உத்தரவாதம். எல்லாரும் போயிட்டாங்க, தனக்கு தந்தவையை காப்பாற்றணும் போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் தந்ததை நான் காப்பாற்றுவேன், அதை எந்த எதிரிக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிற்கிறான் பாருங்களேன்.
அந்த உத்தரவாதமான இருதயம், அந்த உத்தரவாதமான மனது இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டு வந்தவங்க வாழ்க்கையில் புல்லின் மேலே விழுந்த ஆசீர்வாதம் தான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வாழ்க்கையில் புல் மட்டுமல்ல, முழுவதுமான ஆசீர்வாதம். கர்த்தர் அவங்கள தான் தேவன் தொடுவார். உங்களுக்கு தெரியாது, அவங்க மேலே தான் ஒரு காரியத்தை, மற்றவங்களை விட அவங்க மேலே விசேஷமாக தேவன் ப்ரொடெக்ட் பண்ணுவார், கவனமாக இருப்பார். எப்படி சொல்கிறீங்க? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்? உலகமே அழிக்கும்னு நினைத்த போது நோவாவை மட்டும் கர்த்தர் ஏன் கிருபை கொடுத்தாரு? அது ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார், குடும்பத்தில் சுகத்தை தருவார், தொழிலை ஆசீர்வதிப்பார், விருத்தியை தருவார். தேவன் உயர்த்தி நடத்த வல்லமை உள்ளவர். ஆனால் நான் அழைக்கப்பட்டவனாய் நான் வந்திருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டு, ஏதோ ஆராதித்துட்டு, ஏதோ ஒரு கடமையை நிறைவேற்றிட்டு சர்ச்சுக்கு நான் வந்தேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபைட், ஒரு சின்ன மன திருப்தியினோடு நான் போயிட்டுருப்பேன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும், கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான ஒரு பொதுவானதாக இருக்குமே தவிர அவர் தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்காது. இன்றைக்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உத்தரவாதம் மறந்துடாதீங்க. அந்த உத்தரவாதத்தை நீங்கள் பிடித்து கொள்ளணும். நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா, அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். பாருங்க, உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும், என்கிட்ட கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக. பெரிய டாபிக் இந்த வசனம். ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதம். உங்கள் தெருவை குறித்த உத்தரவாதத்தை கர்த்தர் உங்ககிட்ட தான் கேட்பார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உத்தரவாதத்துக்கு நாம தான் உத்தரவாதி. நம்மோடு இருக்கிறவங்களுக்கு நாம தான் உத்தரவாதி. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கே சொன்னா பாருங்களேன், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். என்னிடத்தில் கேளும். நான் சொல்கிறேன், ஒருவேளை நான் உம்மிடத்தில் கொண்டு வரலன்னா, நான் வேலை செய்கிற கம்பெனியில் என் கூட இருக்கிறவனுக்கு யாரை நம்பி தருமா கர்த்தர் விட்டுருக்காரு? என்னை நம்பி, நம்மளை நம்பி தான் கர்த்தர் வேலை ஸ்தலத்தில் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்ம அதை புரிந்து கொள்றதே இல்லை. நம்ம வாழ்க்கையில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன் இந்த உயர்வு, ஏன் இந்த மேன்மை, ஏன் இந்த இடம், ஏன் இந்த ஸ்தானம், ஏன் இந்த காரியங்கள்? நான் ஆசீர்வாதத்தை கேட்குறேன்ல, ஏன் கர்த்தர் தரணும் தருமா? ஒரு மனிதனுக்காக, அங்கே இருக்கிற ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற அனுபவம் இருந்தால் அவர்கள்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்கே சொல்கிறான் பாருங்களேன், நான் பென்யமீனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுறேன். ஒருவேளை அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குற்றம் யார் மேலே சுமப்பதாக? என்மேல் சுமப்பதாக. நம்ம நினைக்கிறோம் உத்தரவாதம்னா சாதாரண சொல்லி இல்லை. அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் தந்ததெல்லாம் ஓகே, உலகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் தந்தவைகள் ஆத்துமாக்களுக்காக, அந்த கோதுமை மணிக்காக அவன் உத்தரவாதம் பண்ணினதால் கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது கருத்தாவது நான் சொல்கிறேன். ரெண்டாவது நீங்கள் வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது. இன்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாதனை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது உண்மை, எல்லாம் ஊவுலே வரும். ஃபஸ்ட்டு உத்தரவாதம் நிறைந்த ஒரு மனிதராய் நாம் இருப்போம்னா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும். இரண்டாவது உண்மையான வாழ்க்கை. அங்கே பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தாங்களாம்? பொல்லாப்பு செய்தாங்களாம். பொல்லாப்பு செய்தவர்கள் மத்தியில் ஏன் தூதனானவர் உட்கார்ந்து கிதியோனை சூஸ் பண்ணார்னா, கிதியோனை தெரிந்து கொண்டார்னா, பொல்லாப்பு நிறைந்தவர்கள் மத்தியில் ஒரு உண்மையான மனிதனாய் கிதியோன் இருந்தான். இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த உண்மை இருக்கான்னு சற்று யோசித்து பார்ப்போம். திருப்பந்தி எடுக்க வந்திருக்கிறோம். இந்த திருப்பந்தியை அனுசரிக்கும் போது ஏதோ கடமைக்கு அல்ல, இந்த திருப்பந்தியை வாங்கும்போது வேத சொல்லுது, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
அப்படின்னா என் உள்ளத்துக்குள்ள யார் மேலேயாவது கசப்பு இருக்குதா? என் உள்ளத்துக்குள்ளே யார் மேலேயாவது விரோதம் இருக்குதா? என் உள்ளத்துக்குள்ளே யார் மேலேயாவது கோபம் இருக்குதா? வேதம் சொல்லுது, காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் பட்சத்தில் உனக்கு ஒரு குறை இருக்குமானா அந்த காணிக்கையை பலிபீடத்தில் வச்சுட்டு போய் அவனோடு ஒப்புரவாகு. அவனோடு ஒப்புரவானதுக்கு அப்புறம் நீ நேராக கடந்து வந்து காணிக்கையை செலுத்து. அந்த காணிக்கையை தான் நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், ஆனால் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை. காரணம் என்ன? காணிக்கை முக்கியமல்ல, ஆபேல் முக்கியம், காயின் முக்கியம், அவர்கள் தான் முக்கியம். இன்னைக்கு திருப்பந்தி எடுக்க வந்திருக்கிறோம்ல, நம்முடைய உள்ளத்தில் உண்மையோடு நம்ம திருப்பந்தி எடுக்கிறோமா? அந்த உள்ளத்தில் எடுக்கும்போது ஒரு தேவ பயம், ஆண்டவரே உண்மையான இருதயத்தோடு நான் எடுக்கிற ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு நான் இருக்கிற ஆண்டவரே, அபாத்திரமாய் போஜனமான பண்ணக்கூடாது, துணிகரமாய் போஜனமான பண்ணக்கூடாது. அதனால அநேகர் பலவீனர், அநேகர் வியாதி, அநேகர் மரணத்தையும் சந்தித்திருக்கிறார்கள்னு வாசிச்சிட்டோம். தைரிய மனதோடு, கசப்புகளோடு, கோபத்தோடு, விரோதத்தோடு, வருத்தத்தோடு, காய்மகாரங்களோடு, எரிச்சலோடு நம்ம திருப்பந்தி எடுக்கிறோமே, எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி தேவன் நம்மை தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு உண்மை, வேதம் சொல்கிறது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், என் நாவில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அப்போ நமக்குள்ள ஒரு உண்மைத்துவம் இருக்கணும்ல. தேவன் அந்த இடத்துல அந்த மனுஷனை பார்த்தாரு. பொல்லாப்பு நிறைந்தவர்கள் மத்தியில், பொல்லாப்பு செய்த கூட்டத்தின் மத்தியில் அந்த மனிதன் கிதியோனை கத்த தெரிந்து கொண்ட காரணம் தெரியுமா? அவனுக்குள்ளே காணப்பட்ட உண்மைத்துவம், ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குதான்னு சற்று யோசித்து பார்ப்போம். இல்லைனா நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் யாரு நியாயம் தீர்க்கப்படும்? அபாத்திரமாய், துணிகரமாய், தைரிய மனதோடு என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்தா ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே நாம் நிற்க வேண்டியது வரும். அந்த நியாய தீர்ப்பில் எல்லாரும் நிற்க வேண்டியது வரும். அந்த நியாய தீர்ப்பில் நிற்கும்போது தேவன் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல நிற்பார். அந்த நேரத்தில் அவரிடத்துல போய் நின்று எதையும் சாக்குபோக்கு சொல்ல முடியாது, எதையும் மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது. தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். அந்தரங்களை பார்க்கிற பிதா, உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர், எண்ணங்களின் தோற்றங்களை அறிந்திருக்கிறவர். நமக்குள்ள உண்மைத்துவம் இருக்குதா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பிகாஸ் அவனுக்குள்ள அந்த ஜனங்களை விட ஏதோ ஒரு உண்மை அந்த நோவாக்குள் காணப்பட்டதினால் கர்த்தர் நோவாவை தனியாக கொண்டு நிற்கிறார். யோசேப்பு கூட பிறந்த சகோதரர்கள் பல பேர் இருக்கலாம். யோசேப்பை மட்டும் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் யோசேப்பிடத்தில் காணப்பட்ட உண்மை. தானியேல் அத்தனை வாலிபர்கள் கொண்டு போகப்பட்டாலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? தானியேலுக்குள்ளே காணப்பட்ட உண்மை. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், தன் சகோதரர்கள் மத்தியில் அவன் தலையை மட்டும் கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகித்து அவன் தலையை உயர்த்தினதுக்கு காரணம் என்ன? தாவீதுக்குள் காணப்பட்ட உண்மை. அந்த உண்மைதான் ஒரு மனிதனை உயர்த்தி நிறுத்தும். பேச்சில், செயலில் இன்னைக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். நடிச்சு பேசி, மாய்மாலமாக பேசி பேசி இப்போ உண்மையாக பேசுறதுக்கே வரமாட்டேனுது. ஹல்லேலூயா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. சொல்ல நன்றி ஐயா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. சற்று யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க பொல்லாப்பு செய்தார்கள். வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் பொல்லாப்பு செய்தாங்க. தேவ கோபத்துக்கு ஆளானாங்க. அந்த பொல்லாப்பு இருந்ததுனால தான் கர்த்தர் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை இனிமே பார்க்க மாட்டேன்ல ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் ஏன் எகிப்தியரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, என் உள்ளத்துக்குள்ளே ஏதோ தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை இல்லை.
வேதத்தில் வாசித்தால் சொல்லும், கொஞ்சத்தில் உண்மை. ரொம்ப பெருசெல்லாம் கர்த்தர் கேட்கல, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தில் தேவன் கிருபையாய் நம்ம நடத்துகிறார். அநேகத்துக்கு அதிகாரி, அநேகத்துக்கு மேன்மை, அநேகத்துக்கு உயர்வு. கொஞ்சத்தில் கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க நமக்கு முடியலை. அழைக்கப்பட்டவனாய் நான் வரலை, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன், உண்மை இருக்கா? உண்மையுள்ள பேச்சு இருக்கா? உண்மையுள்ள ஒருத்தட்ட பேசும்போது உண்மை இருக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் பார்க்குறார். 2 பேர் பேசுனா கர்த்தர் கவனிக்கிறார். அப்படின்னா யாருக்கிட்ட பேசினாலும் ஹானஸ்டாக, அழகாக இங்கிலீஷில் போட்டு ஹானஸ்ட்லி, உண்மையாக, நேர்மையான ஒரு வாழ்க்கை, நேர்மையான ஒரு பதில். நமக்கு பிடிச்ச மாதிரி தான் பேச விரும்புகிறோம். உண்மையாக, ரைட்னஸ் பர்சனாக, கரெக்டாக, நீதியாக, சரியாக அப்படி பேசுனா, நான் சொல்கிறேன், கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இன்றைக்கு தேடிக்கொண்டே இருக்கிறார். இப்போ ஒருவேளை நீங்கள் விட்டு கொடுத்தால், ஒருவேளை நீங்கள் உத்தரவாதம் பண்ணுவேன், ஆண்டவரே என் பெஞ்சமீனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அல்லது கர்த்தர் எனக்கு தந்தவைகளை எதிரிக்கிட்ட நான் இழக்க மாட்டேன், நான் உத்தரவாதம் பண்ணுறேன், நீங்கள் ஒப்பு கொடுத்தா, இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவர் நம் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவராக இருக்கிறார். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே. உண்மையா ஆராதிங்க பாப்போம். ஆராதனை உமக்கே, ஒருத்தர் சொல்லி அல்ல, ஆராதனை உமக்கே, ராஜாவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, உன்னதரே, ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவரே, என் இருதயத்தை புடமிட்டு ஆராய்ந்து பாரு. சங்கீதக்காரன் சொன்னது போல என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. ஒருவேளை கசப்பு, ஒருவேளை கோபம், உண்மையில்லாத அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்குமானால், ஒரு நாள் நான் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவது உண்மை. அந்த நியாய தீர்ப்பில் வரும்போது சாக்கு போக்கு என்னால் சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த நேரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை நிறைந்த இருதயம், ஒரு உண்மையல்ல, ஒரு ரைச்சஸ், நீதியாக யார் மேலேயும் நான் குற்றம் சொல்லாத அளவுக்கு எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் விட்டு கொடுத்து உமக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபையை தாரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே. நீங்க பாடுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம், என் ஆவி, என் ஆவி ஆத்மா அர்ப்பணித்தே. கரம் உயர்த்தி பாடுங்க பாப்போம். அர்ப்பணித்தே நான்